மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். ஆடி 1 அன்னைக்கு தேங்காய் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கடாய் வச்சு அரை கப்பு பொட்டுக்கல்லையை ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். நல்லா செவக்கிற அளவுக்கு வறுக்கணும். பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு செவந்து வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். இந்த கலர் டர்ன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளை வறுத்துக்கலாம். இல்லை நல்லா வெடித்து வரும். இதையும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது கடாய் வச்சு அரை மூடி தேங்காய் 2 ஏலக்காய் போட்டு ரஃப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காயையும் நம்ம 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். இந்தளவுக்கு கலர் டர்ன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வறுத்து வச்ச இன்க்ரீடியண்ட்டில் பாசிப்பருப்பு மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாசிப்பருப்பு ஒரு 70% குக் ஆகிடுச்சு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சோம்ல அந்த பொட்டுக்கடலையும் எள்ளையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கால் கப்பு அவுலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் அவுல்னால நான் ஊற வைக்காமல் அப்படியே ஆட் பண்ணுறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு மூட போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். இப்போ குக் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 85% நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் தண்ணி ஆட் பண்ணும்போது அந்த ரெசிபி இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு லிட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடலாம். இப்போது போட்டிருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சோம்ல தேங்காய் ஏலக்காய் அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே சாட்டே பண்ணால் போதும். ஜஸ்ட் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஃபைனலாக நம்ம ஒரு கப் அளவு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கேஸை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி இந்த பதத்துக்கு வந்திருக்கும். ஆடி 1 அன்னைக்கு தேங்காய் சுடுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ரெசிபி செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க. ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கூட. எவ்வளோ செஞ்சாலும் சீக்கிரமாக எல்லாமே காலி ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை.